அல்ல அவரு வந்து அவர் வாயாலே கெடுத்துக்கிட்டாரு. அவரு கூட நானும் நினைச்சேன், நானும் சீமான் அண்ணா ரொம்ப இதா இருந்தேன். என் ஃபர்ஸ்டோட நான் சீமான் அண்ணா போற அந்த அளவுக்கு தான் இருந்தேன். ஸோ அவரே வந்து வாய் விட்டு வார்த்தை விட்டாரு. ஸோ அதனால வந்து நிறைய இருக்கு. தம்பின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை பேச போனாரு, ரொம்ப ஒஸ்டா பேசினாரு. அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நம்ம சொல்லணும்னு இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் சீமான் அண்ணன் யாரும் நம்பவே மாட்டாங்க? அவர் பேச்சுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு தராங்க. ஆனா அதை வந்து ஓட்டு போனோம்னா ஒன்னு யோசிக்கிறாங்க. எதனால கேக்குறீங்க? எதனாலன்னா சில அவர் பேர்லயே நிறைய கெட்டு போயிருது. அவர் கூட உறுப்பினராக இருக்கவங்க வந்து நிறைய நியூஸ் அவர் மேலே தப்பான நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனாலேயே மோஸ்டா அவருக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா உண்மையாக நிறைய நானும் நினைச்சிட்டு இருந்தேன், நிறைய ஓட்டு வந்து அவர் ஜெயிப்பாரு, என்ன ஒரு தொகுதியா ஜெயிச்சுட்டு கெத்தா வரணும்னு நினைச்சேன். பட் ஆனா அவரு கூட இருக்கவங்க சரி, அவரும் சரி, நிறைய நியூஸ் வருது, பேட் நியூஸ். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. எல்லாருமே திராவிடம் தமிழ் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு, திராவிடத்தை பத்தி பேச மாட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு, வெளி மாநிலத்தை பத்தி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாரு. அது ஒரு கருத்து இல்லை. அவர் நினைக்கிறதுனா நம்ம தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அந்த வரி இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்கு, நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் கம்மியாக தான் ஆகுது. ஏன்னா தமிழ்நாடு ஒதுக்குறாங்க. ஸோ அவர் அதனால என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. தமிழ்நாடு பத்தி பேச தப்பே கிடையாது, கரெக்டு தான். நம்மளும் பத்தி தான் பேசணும், வேற யார் பேச முடியும்? இல்ல அப்போ அவருக்கு ஓட்டு போடாம மத்த ஆளுங்க ஓட்டு போறீங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அது கரெக்டு தான். அது நம்மளுக்கு கமெண்ட்ஸ் தெரியல. நம்ம தமிழ் கோசம் கஷ்டப்படுறாங்க. ஆமா போடுறாரு. ஏன்னா அவருக்கு ஓட்டு போடாம எல்லாருமே எந்த மாநிலத்தினாலும் வந்துருங்க, நீங்க நாங்க பாத்துக்கணும் சொல்றாங்க இல்லையா? ஆனா தமிழ்நாட்டு மக்களை கண்டுக்க மாட்டாங்க. அதை பத்தி ஒரு கருத்து இல்லை. அதிமுக இருக்கலாம், இல்ல அண்ணாமலை இருக்கலாம், இல்ல யாருமே அந்த குரலை கொடுத்ததே இல்லை. அது ஏன்னா அவங்களோட ஜாதி ஓட்டு மதம் சம்திங் எதனா இருக்கலாம். ஸோ அதனால மேபி அந்த ஓட்டு போட்டிருக்கலாம். இவர் வந்து ஜாதி பத்தி எதுவும் பேசுனது கிடையாது. இவர் வந்து விவசாயம், புரட்சி, போராளி அப்படின்ற விதத்துல பேசும்போது அதுக்கேற்ற ஒரு ஆளுங்க மட்டும் நாங்கள் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதனால மேபி கூட மாற்றம் இருக்கலாம். நம்பணும்னா என்ன ஒரு செய்யணும்? ரொம்ப கத்தாம ஒரு சப்போர்ட்டிங்கா எல்லாத்துக்கும் இறங்கி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நெல் மூட்டைன்னு ஒரு விஷயம் வந்துன்னு தான் இருக்கு. அதாவது நனைஞ்சு நிற்குது, அதனால நிறைய ஸ்பாயில் ஆகுதுன்றாங்க. இன்னி வரைக்கும் அதுக்கு ஸ்டெப்பே தெரியல. அது இவரே ஒரு கை காசு போட்டு அதை ரெடி பண்ணணும், இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுன்றதை அது பார்க்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பண்ணல, இவர் பண்ணதை பார்த்து மற்றவங்களாச்சும் ஏஞ்சி வருவாங்கல்ல. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அவர் இப்ப பாத்தீங்கன்னா மறைமுக இப்போ அது செய்யலாம். ஆனா அது சில இதுல வந்து செஞ்சுதான் இருக்காரு, மறைமுகமா செஞ்சுதான் இருக்காரு, வெளியில காட்டல. அதுதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி காசை குத்தி இந்த மாதிரி செஞ்சு பேர் வாங்க பாக்குறீங்க அப்படி இப்படி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, அவர் மறைமுகமா செய்யறாரு. ஏன்னா எங்களோட அங்கே உறுப்பினருக்கும் எங்களுக்கும் நிறைய நியூஸ் வரும், இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்.